சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன விஷயமா நீ இந்த வீட்டுக்கு வந்து உண்மையை சொன்னீங்கன்னா ஒரு விதத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நீ மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் உன்னை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு சும்மா நாடகம் போடாதீங்க மீனா, நீங்க தானே முத்துக்கிட்ட என்னை பற்றின விஷயத்த நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்ன உடனே மீனா இருந்துட்டு அவ்வளோ கேவலமான எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒன்றும் அவர்கிட்ட விஷயத்த சொல்லலை. கிறிஷோட பெரியம்மாவும் தான் அவர்கிட்ட விஷயத்தவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம மனோஜ் இருந்துட்டு, ரோகிணி மட்டும் என் வாழ்க்கையில் வேணவே வேண்டாம். உன் மேலே நான் எவ்வளோ ஆசை வச்சுருப்பேன், அன்பு வச்சுருப்பேன். ஆனால் நீ என்னடனா எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு, நான் அப்போவே சொன்னேன்ல, நான் மனோஜுக்கே அந்த ரோகிணி தேவையே இல்லைன்னு இப்போவாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இனிமே என்ன நடக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.